இங்க ஒரு பக்கம் இனியாவ கூட்டிட்டு பீச்சுக்கு போயிட்டு, இந்த பக்கம் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக கோபியுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் எங்க வீட்லயுமே வந்து, இங்க ராதிகாவோட அம்மாவுமே, இங்க பாக்கியாவோட வீட்ல வந்து பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. "முதல்ல நீங்க பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ற விஷயம் எதுவுமே எனக்கு சரியா படல" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் பாக்கியாவ பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாக்கியாவும் ரொம்ப கடுப்போட, "இந்த மாரி தேவையில்லாம என்கிட்ட பேசுற அளவு வச்சுக்காதீங்க. முதல்ல வந்து பெரியவங்கன்னு சொல்லி மரியாதை குடுத்து பேசிட்டு இருக்கேன். முதல்ல வீட்ட விட்டு வெளியில போங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுமே வந்து மூஞ்சில அடிச்ச மாரி பேசிறாங்க. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் கேட்டுட்டு போன ராதிகாவோட அம்மாவும் ராதிகாட்ட போயிட்டு, "உன்னோட லைஃபே போச்சு ராதிகா. இந்த மாரி அந்த வீட்ல இருக்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க." அதுக்கேத்த மாரி கோபியுமே தன்னோட குழந்தைங்க தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க மயுவ மறந்துட்டு இனியா, செலியன் அது மட்டும் இல்லாம அங்க எழில பத்தி தான் யோசிக்கிறாரு. "உன்ன பத்தி யோசிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்றாங்க. இது கேட்டவுடனே இந்த பக்கம் ராதிகாக்குமே ரொம்பவே மனசு வலிக்க ஆரம்பிக்குது. சம்மந்தமே இல்லாம நான் எடுத்த தப்பான முடிவுனால இன்னைக்கு என் பொண்ணுமே ரொம்ப கஷ்டப்படுறாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பேசாம நான் கோபிய கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தேன்னா கண்டிப்பா இனியாக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்காது. அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த விஷயத்த வெளியில சொல்லாம ரொம்ப கஷ்டப்படுறா. அவ இடத்துல இருந்து நான் அத பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு மண்டையே வெடிச்சிரும். அந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன்னே எனக்கு புரியலம்மா. ஆனா இதுக்கெல்லாம் ஒரே வழி, எனக்கும் என் குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நான் தப்பிக்கணும்னா, நான் ஒண்ணு பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எங்க ராதிகாவுமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராதிகாவோட அம்மாவுமே இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, ச்சே என்னதான் பண்றதோ தெரியலையே. என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி போய்க்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டாலும், இன்னொரு பக்கம் எங்க கோபி மேலயுமே கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. எங்க கோபியுமே இனியாவ சமாதானப்படுத்துறதுக்காக, "என்ன மன்னிச்சிரு இனியா. இதுக்கு மேல இந்த மாரி விஷயங்கள் நடக்காதுன்னு" சொல்லிட்டு பீச்சுக்கு கூட்டு போய் இனியா கிட்ட ரொம்பவே சாஃப்ட்டா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இனியாவுமே, "அப்பா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு, தான் மனசுல இருக்கிற விஷயத்த பேசுறதுக்காக இங்க கோபி கிட்ட கேட்கறாங்க. கோபியுமே, "எதா இருந்தாலும் பேசுப்பா" அப்படின்னு சொல்றப்போ, இங்க இனியாவுமே இருந்துகிட்டு, "இல்லப்பா நீயும் அம்மாவும் ஒண்ணா இருக்கும்போது தான்ப்பா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சொல்லப்போனா நம்ம குடும்பம் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. எங்க அம்மாவ விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அது மட்டும் இல்லாம அம்மாவே உங்கள பத்தி நல்லா பேசிட்டு இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு முக்கியமான சூழ்நிலையினால தான் நம்மள விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதுக்காக கவலைப்படாதீங்க. என்னைக்கா ஒரு நாள் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருவாங்கன்ற மாரிலாம் எங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல வேற ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான்ப்பா அம்மா உங்கள ரொம்பவே வெறுத்துட்டாங்க. அதாவது நீங்க கடைசி வரைக்கும் மறுபடியும் எங்களுக்காக வருவீங்கன்னு நம்பிட்டு இருந்தோம். ஆனா நீங்க கடைசியில இன்னொரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான்ப்பா அம்மாவுமே உங்கள வெறுத்து ஒதுக்கிட்டு, இதுக்கு மேல அப்பான்னு ஒருத்தர் கிடையாது. உங்க லைஃப நீங்க தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அத நான் செய்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எங்களுக்காக தான்ப்பா இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டவொன்னே கோபிக்குமே ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கு. சொல்லப்போனா நம்ம சம்மந்தமே இல்லாம பாக்கியாவ போய் பழி வாங்குறோம்ன்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிட்டோமே. இந்த விஷயத்தினால பாக்கியா எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பா. மறுபடியுமே நான் போய் அவள பழி வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, இவருமே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இனியாவுமே சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம், "சரி இனியா நம்ம போலாம்ன்னு" சொல்லிட்டு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போயிட்டு டின்னரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க இனியாவ கொண்டு போய் மறுபடியுமே இங்க பாக்கியாவோட வீட்ல விட்டுட்டு, கோபியுமே தன்னோட வீட்டுக்கு போறாரு. இனியா இங்க வீட்டுக்குள்ள வரத பார்த்த செல்வியுமே, "என்னக்கா இது? உன் வீட்ல என்னென்னமோ நடக்குது. இந்த மாரி அவரே வந்து சண்டை போடுறாரு. அவரே உன்னோட பொண்ண கூட்டிட்டு போய் சமாதானம் பண்ணி விடுறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. இங்க என்ன பிரச்சனை நடக்குதா? இல்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இத கேட்ட பாக்கியாவும், "எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியலடி. கல்யாணி இனியாவும் இன்னுமே வந்து அவர் மேல ரொம்பவே அன்பா இருக்காங்க. இந்த விஷயத்துல என்னால தடுக்க முடியல. அவங்க குழந்தைங்களா இருந்தா தடுத்துடலாம். இப்பதான் அவங்க வளர்ந்துட்டாங்கல்ல. அதனால அம்மா பேச்ச எப்பவுமே கேட்க மாட்டாங்க. ஆனா உண்மை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்குமே ஒரு நாள் புரிய வரும். கண்டிப்பா கோபியோட உண்மையான முகத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களே கண்டிப்பா அங்க கோபிய விட்டு பிரிஞ்சுருவாங்க. பட் அது வரைக்கும் நான் ஏதோ பேசினேன்னு வச்சுக்கயேன், நான் தான் கெட்டவளா போயிருவேன் அவங்களுக்கு. அதனால எந்த ஒரு வாயும் விடாம ரொம்பவே அமைதியா போயிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த விஷயத்த செல்வி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க கோபி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க ராதிகாவோட அம்மாவுமே கோபிய பிடிச்சு சரமாரியா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. "நீங்க பண்ண வேலையினால ராதிகா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா தெரியுமா? நீங்க உங்க பொண்ணு இனியாவ பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா இங்க ராதிகாவோட பொண்ணு மயுவ பத்தி நீங்க யோசிச்சீங்களா?" அப்படின்னு கேட்கிறப்போ, இங்க கோபியும் டென்ஷன் ஆயிட்டு, "என்னத்த பேசுறீங்க? மயுவும் என்னோட பொண்ணு தான்" அப்படின்னு சொல்றப்போ, "சும்மா வாயில மட்டும் சொல்லாதீங்க. மயு எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால, நீங்க பாக்கியாவ பழிவாங்க போய் ஸ்டேஷன்ல உட்கார்ந்ததுனால, அவ ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அந்த விஷயங்கள வெளியில சொல்லாம இருக்கா. இதே உங்க பொண்ணு இனியா வெளியில சொல்லிட்டா, ஏன்னா இவளுக்கு வெளியில சொல்ல வாய் வரல" அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோனே இந்த பக்கம் கோபிக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம மேலும் மேலும் பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு. இந்த தப்புனால 2 பக்கமும் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. பேசாம இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது நிறுத்தி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல பாக்கியா சைடு நம்ம போகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டாலும், இதுக்கு முன்னாடி நம்ம பாக்கியாக்கு பண்ண விஷயங்களால இப்ப நம்ம பாதிக்கப்பட்டுட்டு இருக்கோம். அந்த விஷயங்கள்ல இருந்து தப்பிக்க முடியாதுங்கிறதையுமே அவர் உணர்றாரு. அதே நேரத்துல இங்க ரூம்ல இருந்து வந்த ராதிகாவுமே கோபியை பார்த்து, "உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் தனியா பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தனியா கூட்டிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. "என்னாச்சு ராதிகா? என்ன பிரச்சனை? எதுக்காக நீ அழுதுருக்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, இங்க ராதிகாவும் எதுவுமே பேசாம, "ஒண்ணும் இல்ல கோபி. இப்ப நம்ம முக்கியமான விஷயத்த பத்தி பேச ஆரம்பிப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு, "மையும் என்னோட வாழ்க்கையிலும் இனிமேல் நீங்க தேவை கிடையாது. எங்க வாழ்க்கைய விட்டு நீங்க போயிடுங்க. ஏன்னா உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே வேஸ்ட். நான் ஏற்கனவே ஒருத்தர் மூலமா கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு சொல்லி சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். ஆனா நான் ஏத்துக்கிட்ட வாழ்க்கையினால என்னை விட என் பொண்ணு
பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இதுக்கு மேலேயும் நான் இதை அமைதியா பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா உண்மையிலுமே என் பொண்ணுக்கு நான் ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியாது. அதனால இந்தாங்க டைவர்ஸ் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபி கிட்டயுமே டைவர்ஸ் நோட்டீஸ் தூக்கி நீட்டுறாங்க. இதை பார்த்த கோபியுமே என்ன ராதிகா பண்ற, இப்படிலாம் நான் பண்ணாத, நான் அந்த மாதிரிலாம் பண்ண கிடையாது, இதுக்கு மேலே இந்த என்னால எந்த ஒரு பிரச்சனையும் வராது, பாக்கிய சைடு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ராதிகாவும் நீங்க இதுக்கு மேல போறோம்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, பட் ஆனா இது வரைக்கும் நீங்க போனீங்கல்ல, இப்பவே வந்து என் பொண்ணோட லைஃபும் என்னோட லைஃபுமே இப்ப கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க எப்போ மாறுவீங்க, எப்போ உண்மையான கோபியா இருப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் என்னால கணிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இந்த டைவர்ஸ் நோட்டீஸை வாங்கிட்டு இதில் கையெழுத்து போட்டு கொடுங்க, எனக்கும் என்னோட பொண்ணுக்கும் உங்ககிட்ட இருந்து முதல்ல எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகாவுமே ரொம்பவே டென்ஷனோட மறுபடியுமே தன்னோட ரூம்குள்ள போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க கோபிக்குமே நம்ம பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இதனால பாரு எவ்வளவு பாதிப்பாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு.